பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் போலீஸ் நேராக கோபி வீட்டுக்கு போயிட்டு கோபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பக்கம் கோபி அரெஸ்ட் பண்ணதை பார்த்து ராதிகா, மயோ, அப்புறம் ராதிகாவோட அம்மா எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி வராங்க. ஏன்னா பாக்கியா பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டாங்கன்னு இங்கே கோபி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கோபியை எதிர்பார்க்காத வகையில் பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் போலீஸும் இப்போது பக்கவான ஆதாரத்தோட கோபியை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அசிங்கமாக கோபியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கோபியால் தலை நிமிர்ந்து யாரையுமே பார்க்க முடியல. ரொம்பவுமே தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அங்கே கைதாகி போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே நம்ம இனியாவும் செலியனும் டேடியை பார்க்கலாம், இந்த மாதிரி எழில் ஃபங்க்ஷனுக்கு அம்மா வர்றது எவ்வளோ பெரிய தப்பு, அம்மா வீட்டுக்கு கூட வராமல் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே தான் இருக்காங்க, இப்படி ஏன் தான் பணம் ஆசை பிடிச்ச அழைதாங்கன்னு தெரியல, அம்மா இதை பற்றி டேடிக்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் செலியனும் கோபியோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது தான் கோபியை இங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதை நம்ம இனியாவும் செலியனும் பார்த்துட்டு நேராக போகிறாங்க. அதுக்குள்ளே கோபியை ஜீப்பில் ஏற்றி அழைச்சிட்டும் போயிடுறாங்க. இங்கே இனியாவும் செலியனும் அழுதுகிட்டே போய் ராதிகாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு, எதனால் எங்கள் டேடியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன செலியா உனக்கு ஒன்றும் தெரியாதா, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா பாக்கியா தான் அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. என்ன எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மா சொல்லியா இப்போ டேடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உங்கள் அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் டேடி மேலே தேவையில்லாத பழி போட்டிருக்கா, அதனால தான் இப்போ உங்கள் டேடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் டேடி நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, அதுதான் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் டேடியை ஏதாவது பண்ணலாம்னு நினச்சா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் இங்கே இனியாவும் செலியனும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அம்மாவுக்கு மண்டையில் எதுவுமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்க மாட்டுது, டேடி நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டுது, இன்றைக்கி அம்மாவை நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டால் தான் கரெக்டாக இருக்கணும், நீ வானா போகலாம் அப்படின்னு இனியா கூப்பிட செலியனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போன உடனே ராதிகா பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. சார் இது மாதிரி அவர் இது தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், அப்படியே பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணியிருப்பார், தயவு செஞ்சு அவரை இந்த டைம் மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவர் மேலே ஆதாரம் கரெக்டாக இருக்குது, அவர் யாரை சொன்னாரோ அந்த ஆளே இப்போது அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சாட்சியெலாம் கரெக்டாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக இவரை வெளியில் விட முடியாதுமா, இதுக்கு 2 வழி தான், ஒன்று இவர் தான் செய்ய சொன்னாருன்னு சொல்கிற அந்த சாட்சி அவர் மாற்றி சொல்லணும், இல்லையா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பாக்கியலட்சுமிகிட்ட போய் பேசி அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், 2த்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் இவரை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும், இல்லைனா நிரந்தரமாக இவர் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் தாம்மா இருந்தாகணும், மற்றபடி நீங்கள் என்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட்டுமா அப்படின்னு இங்கே இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ராதிகா உடனே கோபியை பார்க்குறாங்க. கிட்டக்க போயிட்டு, பார்த்தீங்களா கோபி, இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்போவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், வேணா கோபி தேவையில்ல வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் யார் பேச்சுமே கேட்காம தான் விருப்பத்துக்கு தான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுட்டீங்க கோபி, நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, தனக்குன்னு ஒரு மனைவி இருக்கான்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த பாக்கியாவை பழி வாங்க போகிறேன்னு சொல்லி இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்களா, தெருவே வேடிக்கை பார்த்துச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை, இப்போ நாங்கள் எப்படி அந்த இடத்துல வாழ முடியும்னு நினைக்கிறீங்க, எப்படி நாங்கள் அந்த இடத்துல இருக்க முடியும், எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா கோபி நீங்கள் அப்படிங்கவும் கோபி சொல்கிறாரு, ராதிகா நான் அதெல்லாம் வேணும்னா பண்ண ராதிகா, எனக்கு அவள் பண்ண துரோகத்துக்கு நான் அவளை பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி முடியும்னு நினைக்கல ராதிகா, நீ என்னை எப்படியாவது வெளியே மட்டும் கொண்டு வா, இனிமேல் கரெக்டாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கோபி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொன்ன அந்த செஃப் ஆனந்த் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டான், இப்போது அவன் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டான், உங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவான், பாக்கியா கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்க போகிறது கிடையாது, அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொன்ன 2 வழியுமே இல்லைனா எப்படி உங்களை காப்பாற்ற முடியும், நீங்கள் இங்கேயே கடங்க கோபி, நான் அத்தனை வாட்டி சொல்லி நீங்கள் என் பேச்சை கேட்கல, அதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, இங்கேயே கடந்து தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கிளம்பிடுறாங்க. இங்கே கோவமா டேடியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு செலியனும் இனியாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, பாட்டி பாட்டி எங்கே இருக்கீங்க, அம்மா எங்கே அப்படின்னு இங்கே செலியன் கத்த ஈஸ்வரி உள்ளே வராங்க.
என்னாச்சு செல்லியா? ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் பாட்டி, அம்மாவுக்கு சுத்தமாக அறிவே இல்லையா? இப்போ தான் டேடியை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். டேடி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமே. என்ன பிரச்சனை அம்மாவுக்கு இப்போது? அப்படி என்ன பண்ணிட்டார் டேடி? டேடி இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா டேடி மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா இவங்க பட்டு போய் வேலை பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக டேடி மேலே தேவையில்ல பிரச்சனை பண்ணிருக்காங்க? அவர் மட்டும்தான் எங்களோட சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டு, எங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்காக கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆக மொத்தம் அவர் வெளியில் இருந்தால் இப்படி தான் பண்ணுவார்னு அவர் மேலே இப்போது பொய் கேஸ் போட்டு அவர் உள்ளே தள்ளணும். அதானே இவங்க திட்டம். ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க அம்மா? அப்படிங்கும்போது பாக்கியா மால்லேருந்து இறங்கி வராங்க. இனியா ஓடி போயிட்டு, ஏம்மா உங்களுக்கு அப்படி டேடி மேலே என்னதாம்மா கோவம்? டேடி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பிள்ளைங்க மேலே பாசம் இல்லை. அட்லீஸ்ட் அவராச்சும் செய்கிறாரு. அதுவும் உங்களுக்கு பொறுக்கலை. உடனே அவர் கைது பண்ண வச்சிட்டிங்க இல்லை? சி, இனிமேல் நான் உங்க கூட இருக்க போகிறதே இல்லைம்மா. நான் டேடி வீட்டுக்கே போக போகிறேன். எப்படியும் நீங்கள் போட்டிருக்க பொய் கேஸ்லேருந்து டேடி ஈஸியாக வெளியே வந்துடுவார். நான் இனிமேல் உங்க கூட இருக்க போகிறது கிடையாது. எங்கே நாங்கள் டேடி கூட போயிடுவோமோன்னு பயந்து நீங்கள் டேடி மேலேயே பொய் கேஸ் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கீங்கன்னா எப்படிம்மா நான்லாம் இனிமேல் உங்க கூட இருக்க முடியும்? இனிமேல் உங்கள் கூட இருக்கிறது எனக்கு நினச்சா அருவருப்பாக இருக்குமா அப்படின்னு இனியா பேச, இங்கே ஈஸ்வரி ரொம்பவுமே கடுப்பாகிறாங்க. இனியாவை திருப்பி பலான்னு வர விட்றாங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்னேன்? உங்கள் அம்மாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பெத்த புள்ள அவன் எவ்வளோ பேர் அயோக்கியன்னு எனக்கு தெரியும்டி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் உங்கள் அம்மாவை பார்த்து இப்படியா பேசுகிறீன்னு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்லும்போது எழில் வந்துடுறாங்க. வந்தவுடனே இனியா ஓடி போய், அண்ணன் பார்த்தீங்களாண்ணே, அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தியா? டேடியை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்கண்ணே. ஏன்னு கேட்டால் பாட்டி என்னையும் அடிக்கிறாங்கண்ணே. நம்ம டேடி நமக்காக எவ்வளோ பண்ணுறாரு. ஆனால் அம்மா ஒன்றுமே பண்ணுறது இல்லைண்ணே. அதை சொன்னால் இவங்க எல்லாருக்கும் கோவம் வருதுண்ணே. இங்கே அம்மாவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தால் மட்டும் தான் இருக்க முடியும் போல். இல்லைனா உன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகணும், இல்லைனா டேடி கூட போகணும். நீயே கேளுண்ணே, என்னை அழைச்சிட்டு போய் டேடிகிட்ட விட்டுருண்ணே. என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுண்ணே அப்படின்னு எழில்கிட்ட அழுகுறாங்க இனியா. அப்போ தான் எழில் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். என்னதான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்போது நான் பண்ணியிருக்க கூடாதுமா. இருந்தாலும் பண்ணிட்டேன். இனியா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு இனியா. டேடி உண்மையிலேயே நல்லவர் கிடையாது, கெட்டவர் தான். இந்த ஃபங்க்ஷனில் அம்மா ஏன் வரல ஏன் வரல எல்லாரும் கேட்டிங்களே, அம்மா வராது காரணமே டேடி தான். டேடி அம்மா வந்தால் இந்த படப்பிடிப்பையே கேன்சல் பண்ணணும்னு சொன்னார். நானும் வெளியில் இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் படப்பூஜையவே ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் நடந்த எல்லா பிரச்சனைக்கான டேடி தான். நான் தான் இப்போ எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்கள் நினைக்க மாதிரி டேடி நல்லவர் கிடையாது அப்படின்னு எழில் நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாரு. சொல்லவும் தான் இங்கே செலியனுக்கும் இனியாவுக்கும் எல்லாமே புரிய வருது. அதை கேட்டவுடனே செலியன் இனியாவும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா, அவசரப்பட்டு பேசிட்டோன்னு சொல்கிறாங்க. எழிலும் சொல்கிறாரு, இனியை மன்னிச்சிருமான்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க, இப்படி உங்களுக்கு நான் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அல்ப சந்தோஷத்தை உங்கள் டேடி கொடுப்பாரு. அப்போதைக்கு உங்கள் டேடி தான் உங்களுக்கு கடவுளாக தெரிவாங்க. நான் தேவையில்லாத ஒரு ஆளாக தான் தெரிவேன். அதனால் நான் உங்களை மன்னிக்க போகிறதே கிடையாது. நான் மன்னித்தாலும் வேஸ்ட்டு தான். நான் என்ன தான் உங்களை மன்னித்தாலும் திரும்ப நாளைக்கு உங்கள் டேடி வெளியில் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாருன்னா, அப்பா எங்கள் டேடி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் பின்னாடி தான் ஓட போகிறீங்க. அதனால் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. நான் பிள்ளைய பற்றதுக்கு பதில் சும்மாவே இருந்திருக்கலாம். ஏன்னா எந்த பிள்ளையுமே என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் பணத்தை பின்னாடி ஓடுறேன்னு தான் சொல்கிறீங்க தவிர, நான் ஏன் ஓடுறேன், எதுக்காக ஓடுறேங்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவ, உங்கள் டேடி நல்லவர் அதான் நினைக்கிறீங்க. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் கெட்டவளாகவே இருந்துட்டு போகிறேன். இந்த கெட்டவள்கிட்ட யாருமே பேச வேணாம். இந்த கெட்டவள்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேணாம். உங்கள் நல்ல டேடி கண்டிப்பாக ஒரு நாள் கைதாகி முடிஞ்சு ஜெயிலேருந்து வருவார். அப்போ போய் அவரை வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. இங்கே கோபி அவருடைய ஃப்ரெண்டை விட்டு செஃப் ஆனந்த்கிட்ட பேச சொல்லி அனுப்புகிறாரு. இது மாதிரி செஃப் ஆனந்த்கிட்ட டீல் பேசுகிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் தரோம், நீ கோர்ட்டில் கேஸ் வரும்போது பண்ண சொன்னது எல்லாமே பாக்கியா தான் பண்ண சொன்னாங்க. கோபி இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, கோபி சார் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறமா நீ வாழ்நாளில் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அமௌண்ட்டை கொடுப்பாரு அப்போல்லாம் சொல்லி டீல் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு செஃப் ஆனந்த் சொல்கிறாங்க, முடியவே முடியாது சார். என் மகளே அன்னைக்கு உயிருக்கு போராடும்போது பாக்கியா மேடம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு இனிமேல் நான் துரோகம் பண்ண முடியாது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் உண்மையை தான் இனிமேல் சொல்லுவேன். நான் உண்மைக்கு எதிராக இனிமேல் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி செஃப் ஆனந்த் திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கோபியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் கோபிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோபி செம்மையாக கொந்தளிக்கிறாரு. அப்படின்னா நான் வெளில வரவே முடியாதா, வழியே இல்லையான்னு கேட்குறாங்க.
பார்க்கணும்டா, ட்ரை பண்ணுறோம்டா முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கோபி யோசிக்கிறாரு, எப்படியாவது வெளியில் போய் பாக்கியாவை பழி வாங்கி ஆகணுமே, இப்படி கூண்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னத்துக்கு ஆகிறது, கண்டிப்பாக அப்படி நிலம வரவே கூடாது, எப்படியாவது வெளியில் போய் பாக்கியாவை பழி வாங்கியே தீரணும், அடுத்து என்ன பண்ணலாம், இல்லைனா ஆளுங்களை செட் பண்ணி அந்த செஃப் ஆனந்தை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு இங்கே கோபி யோசிக்கிறாரு. சரி ஓகே, இன்னும் ஒரு வாட்டி பணத்தை கொடுத்து அனுப்பி பார்ப்போம், அந்த செஃப் ஆனந்த் ஒத்து வரல அப்படின்னா அவனை போட்டு தள்ளுறது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு கோபி முடிவு பண்ணுறாரு.